வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இன்றைக்கி 27வது திருப்புகழை பார்க்க போகிறோம். இது பகவான்கிட்ட அருள் பாலிக்க சொல்லி கேட்குற மாதிரி அமைந்த பாடல். அறிவழிக்க அப்படின்னு ஆரம்பிக்கும். முதல்ல இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். முருகன்கிட்ட என்னோடய மரண காலத்தில் என்னோடய நிலைமை இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் என்னோடய இரு வினைகளையும், நல்வினை தீவினை, அதாவது நல்வினை புண்ணியம் இருந்தாலும் நமக்கு மோட்சம் சித்திக்காது, பாவம் இருந்தாலும் மோட்சம் சித்திக்காது. ஸோ பாவங்கள்லாம் கரைஞ்சி புண்ணியம் மட்டும் பாக்கி இருந்தாலும் பிறவிகள் தொடர்ந்து இருக்கும். அதனால் இந்த ரெண்டு வினையுமே எனக்கு வேண்டாம், நல்வினை தீவினை ரெண்டுமே எனக்கு வேண்டாம், எனக்கு மோட்சகதி கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்த பாடல். சரி, எப்பேற்பட்ட முருகன் அவன் எப்பேற்பட்டவன்கிறத பார்த்துட்டு என்னோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சிவபெருமானுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அகத்திய முனிவர். ஏன்னா இந்த பக்கம் சிவனுக்கு கல்யாணம் ஆகும்போது இத்தனை பெரியும் பேலன்ஸ் பண்ண ஒரு ஆள் அகத்தியர். ஸோ அவ்வளோ பெரியவரோட மனசும் காதும் குளிர்ற மாதிரி அவருக்கு என்ன கொடுத்தாரு? இனிய தமிழ்மொழியை உபதேசமாக கொடுத்தாரு முருகப்பெருமான். அது மட்டுமா, சூரியன், சந்திரன், இந்திரன், அக்னி, குபேரன், இந்த மாதிரி எல்லாருமே யார்கிட்ட அடிமையாக வேலை பண்ணினாங்க? சூரபத்மன் கிட்ட. ஸோ அவங்களோட கஷ்டத்தை போக்கினார். எப்படி போக்கினார்? சூரபத்மனுக்கு வேல் தொடுத்து அவன் மார்பை பிளந்து இவங்க கஷ்டத்தை போக்கினார். அப்பேற்பட்ட ஒரு வீரன் அவருக்கு அங்கே அருள் பண்ணார். இங்கே வீரன், இங்கேயும் கருணை காட்டினார். அப்புறம் யாரோட மருமகன் அவன்? துளசி மாலையை போட்டுருக்கிற பெருமாளோட மருமகன். தேவியும் சிவபெருமானும் அப்படி சந்தோஷமாக பகவானை பார்க்குறாங்களாம். ஏன்னா இத்தனை பேரோட கஷ்டத்தை நொடி பொழுதில் மாயமாக தீர்த்தவர் அவர். ஸோ ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நமக்கு மட்டும் இல்லை, அம்மையாருக்கும் பொருந்தும் போல். தேவி இவரோட வீர சாகசங்களில் பார்த்து அப்படியே சந்தோஷித்து மடியில் எடுத்து வச்சு கொஞ்சறாங்களாம் சிவனும் தேவியும். அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் மடியில் தவழ்ந்து விளையாடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சிறியவன், அதாவது பிள்ளையாருக்கு சிறியவன், சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் எங்கே எழுந்தருளி இருக்கீங்க? முத்துக்களும் விலை உயர்ந்த நிறைய விஷயங்களை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிற பொக்கிஷமான கடற்கரை இருக்கக்கூடிய திருச்செந்தூரில். அது எப்பேற்பட்ட திருச்செந்தூர்னால் பெருமை மிகுந்த திருச்செந்தூரம். ஏன்னா அந்த கடல் நிறைய சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி இருக்கக்கூட மணல் குவியல்களை மறைச்சி அப்படி பொங்கி 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 வருதான். அங்கேருந்து அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை என்னுடைய அழிவு காலத்தில், என்னுடைய மரண காலம் எனக்கு நெருங்கும் பொழுது அது எப்படி இருக்கும், ஒரு மனுஷனோட மரண காலம் எப்படி இருக்கும்னு இங்கே ரொம்ப அழகாக விளக்குறாரு. மயக்கம் உண்டாகுமா? அறிவு அழிஞ்சு போகும், அறிவு வேலை பண்ணாது, மயக்கம் வந்துடும், கை கால் அசையாமல் நின்றுடும், பேச்சு நின்றுடும், கண்ணு சுழலும், சொருகும், உடம்பில் இருக்கிற உதராக்னிங்கிற அந்த ஒரு அக்னி அப்படியே மெல்ல 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 தணிஞ்சு போகும். அப்புறம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமலேயே மலம் நீராக ஒழுக ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதிரியான நிலைமையில் கூட என்னோடய அம்மாவோ என்னோடய மனைவியோ என் பக்கத்தில் இருந்து பயந்து அலறி கதறி அழுது, என் சுற்றத்தார்கள் எல்லாம் என்னை சுற்றி நின்று அழற அந்த டைமில் நெருப்பு போல் கொதிக்கக்கூடிய யமதர்மன் அவனோட நரகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகாமல் என்னோட நல்வினை தீவினை ரெண்டுத்தையும் சமமாக்கி என்னோட மனசையும் என்னுடைய ஐம்புலன்களையும் ஒடுக்கி உன்னை தியானம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும், உன்னோட திருவடியை மலர நான் சேரணும், அப்படி எனக்கு நீ அருள் பண்ணு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அழகான பாடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக விளக்கியிருப்பார். ஒரு மனுஷனோட டெத் பெட்டில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நம்மளோட ஐம்புலனையும் மனசையும் அடக்கினா மட்டும்தான் யமன்கிட்டேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்கிற இன்ஃபர்மேஷனையும் இதில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் முருகனோட பெருமை என்னன்னு சொல்கிறாரு, அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்கிறாரு, அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு சொல்கிறார். ரொம்ப அழகான பாடல். இப்போ பாடல் என்னன்னு பார்க்கலாம். அறிவு அழிய மயல் பெருக உறையுமர விழி சுழல அனல்லவிய மலமொழுக அகலாதே
அணையும் அணை அருகிலுற வெறுவி அழ உறவும் அழலின் நிகர் மரளியனை அழையாதே செரியும் இருவினை கரணம் மருவு புலன ஒழிய உயர் திருவடியில் அணுக வரமருள்வாயே. இங்கே தான் அந்த டெத் பெட்டில் எப்படி இருப்போங்கிறது, அறிவு அழிஞ்சு அதெல்லாம் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா முருகனோட அவர் எப்பேற்பட்டவர், யாருடைய பையன் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. சிவனை நகர் பொதியவரை முனிவன் அகமகிழ இருசெவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அலறி மதிநடுவன் மகபதி முளரி நிருதி நிதிபதி கரிய வனமாலி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசு உரிமை புரி நிருதன் உரமர அயிலை விடுவோனே மரிபரசு கரம் இலகு பரமனுமை இரு விழியும் மகிழ அடி இசை வளரும் இளையோனே மதலை தவிழ் உதத்தி இடை வருதரல்ல மணிப்புலினும் மறைய உயர் கரையில் உரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இங்கே சிவனுக்கு நிகரான முனிவருக்கு தமிழ் உபதேசம் கொடுத்ததையும், அதுக்கப்புறம் அடுத்தது நெறி தவறி அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திரன் அந்த பேரெல்லாம் சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாரையும் மீட்டவர். எப்படி மீட்டார்? சூரபத்மனை தன்னோட வேலால் அழித்து மீட்டார். மறைபரசு கரம் இலகு பரமன் உமை இருவிழியும். சிவபெருமானும் உமையம்மையோட 2 கண்லேயும் அப்படியே சந்தோஷம் தெரியுதான். அவர்கிட்ட மடியில் தவழக்கூடிய இளைய மகனே. அப்புறம் திருச்செந்தூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளே, என்னோட இருவினைகளையும் நீக்கி எனக்கு உன்னோட திருவடி தாமரையில் சேர்றதுக்கு அருள்பாலி அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்த ஒரு அருமையான பாடல். இதை படிக்கிற இந்த நேரம் நம்ம எல்லாருமே இந்த பிரார்த்தனையை வைப்போம். நம்ம ஐம்புலன்களையும் மனதையும் அடக்கி அவனோட திருவடியில் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து நம்மளோட இறுதி காலத்தில் அவன் நம்ம கையை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கலாம். இதை கேட்குறவங்களுக்கும் இதை சொல்கிறவங்களுக்கும் அவனோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். இதை நம்ம மறக்காமல் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஏன்னா இறப்புங்கிறது தவிர்க்க முடியாதது. எல்லாரும் ஒரு நாள் இதை சந்தித்து தான் ஆகணும். அதனால் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாள் அவரோட உகந்த நாளில் சஷ்டிலேயோ கிருத்திகையிலையோ இல்லை உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நம்ம சொல்லி நம்மளோட டெத்ங்கிறது நமக்கு நெருங்கின்னு இருக்கு, நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கணும். வன்மம், கோபம், மோகம் இதெல்லாம் அடக்கி ஆளறதுக்கு பழகிக்கணும். அதை தான் நமக்கு இவர் மறைமுகமாக சொல்லி கொடுக்குறாரு. ஐம்புலன் என்னத்தை பண்ணுறது, இது தானே பண்ணுறது. எல்லாத்து மேலேயும் ஆசை, அதனால் வெறுப்பு, அதனால் கோபம், அதனால் பல தவறுகள், அதனால் விளையக்கூடிய துன்பங்கள், இதெல்லாம் தான் ஐம்புலன்களோட செயல். மனசு இதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ இதை தான் இன்டைரக்டாக அவர் சொல்லியிருக்காருங்க. அதனால் நமக்கு இறப்பு நிச்சயம், நமக்கு இப்படி ஒரு இறப்பு வரும், நம்ம ஒழுங்காக இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இறப்பை நம்ம சந்திக்க வேண்டி வருங்கிறத நமக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு தான் அருணகிரிநாதர் இவ்வளோ அழகாக தெளிவாக ஒரு சின்ன சின்ன பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை கூட நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.